கலந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் பேராதனை பல்கலைக்கழக பணி மருத்துவத்துறை நிறுவனர் பேராசிரியர் முகமது சித்திக் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியின் பிரதம அதிகாரம் கலந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆம், பேராதனை பல்கலைக்கழகத்திலே விருதுரையாளராக இருந்து நல்ல சமூக மாற்றத்திற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களின் கருத்துக்கள் நிச்சயமாக இன்று இந்த கூட்டத்திலே எங்கள் சமூகத்தின் வெற்றியை தீர்மானித்த பக்கபலமாக கருத்துக்களாக அமைந்தன. அடுத்து நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம் இந்த நிகழ்வுகளின் பிரதமர் பேராசிரியர் முகமது சித்திக் அவர்களை பேராதனை பல்கலைக்கழக மருத்துவத்துறை விருதுரையாளர் என்ற நிகழ்ச்சியின் பிரதமர் அவர்கள் சிறப்புரை அளிப்பதை கேட்கலாம். உண்மையிலே சிறப்பான சிறப்புரை வழங்கியிருக்கிறார். எனவே சிந்தனையை நன்றாக திருத்திக் கொண்டு ஆர்வத்தோடு அவருடைய பேச்சை தீர்மானிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பான கருத்துக்கள் வழங்க தயாராக இருக்கிறார். இந்த கருத்துக்கள் உங்களுக்கு உண்சத்தை தரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அடுத்ததாக அன்போடு அழைக்கின்றோம் பிரதம அதிபதி பேராசிரியர் முகமது சித்திக் அவர்களை இந்த நிகழ்வுகளில் சிறப்புரையாற்றுவார். பெற்றோர்களே மற்றும் மாணவ மாணவிகளை மேடையில் அமைந்திருக்கும் அமைந்தர் அவர்களே, எனது நண்பரும் சகோதரமாக நீண்டகால நண்பராகிய தீபா நிவாஸ் அவர்களே, சட்டத்தரணி புகாரி அவர்களே மற்றும் எகோ வெல்ஃபேர் அசோசியேஷன் நிறுவனத்தின் அங்கத்தவர்களே, உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிரியோயோ பகுதிக்கும் எனக்கும் நீண்டகால தொடர்பு இருக்கின்றது. நான் கிரியோய கிராமத்தில் எனது திருப்பராயத்திலிருந்து நான் தொடர்பானவனாக இருக்கின்றேன். ஏனெனில் எனது தந்தையார் காலஞ்சென்ற அதிபர் அவர்கள் கிட்டத்தட்ட 60-65 வருடத்துக்கு முதல் கிரியோய தலவத்திர பாடசாலையிலே முதலாவது முஸ்லிம் தலைமை ஆசிரியராக அக்காலத்திலே தெரிவித்திருந்து அவர்களிடம் கற்ற பலர் கிரியோய பிரதேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் எனது நண்பர்களாக இருக்கிறார்கள். அந்த வகையில் கிரியோவுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கின்றது. நான் 8 வயது சிறுவனாக இருக்கும் பொழுது கிரியோய ஊடகத்தில் வந்து இந்த எளிய ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி முர்த்தகிராம கிராமத்துக்கு போனதும் இந்த பிரதேசத்தில் நான் நடமாடியதும் எனக்கு இன்னும் பசுமையாக ஞாபகம் இருக்கிறது. எனவே அந்த ரீதியில் உங்கள் கிராமத்துக்கும் நான் ஒரு தடவை வந்திருக்கின்றேன். எனக்கு தெரிந்த நண்பர்கள் இந்த ஊரில் இருக்கின்றார்கள். எனவே அந்த வகையில் நான் உங்களுக்கு ஒரு அந்நியன் அல்ல என்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மற்றது இந்த விழாவின் நோக்கத்தை பற்றி நாங்கள் இப்பொழுது எல்லோரும் அறிவோம். கல்வியிலே மேம்பாடு பெற்ற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக இந்த விழா நடத்தப்படுகின்றது. இதுபோன்ற விழாக்கள் பல ஊர்களிலும் நடக்கின்றன. நான் சில வருடங்களுக்கு முதல் நினைக்கிறேன் 3 வருடங்களுக்கு முன்னர் யகலத்தன்ன கிராமத்திலும் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்த பொழுது அங்கும் என்னை அழைத்திருந்தார்கள். எனவே இவ்வாறான ஒரு நிகழ்வை நடத்துவதற்கு இந்த எகோ வெல்ஃபேர் அசோசியேஷன் முன்வந்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்க விடயம் என்று நான் அவர்களை பாராட்ட விளைகின்றேன். இந்த குறிப்பிட்ட எங்களுடைய மாணவிகள் முதல் தடவையாக வைத்தியப்பீடத்துக்கு தெளிவான மாணவி இதை பற்றி நாங்கள் எல்லோரும் இப்பொழுது கேள்விப்பட்டோம். அந்த மாணவிக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்றது. ஒரு காலத்தில் எனது கிராமத்தில், அதாவது நான் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த கல்முனை பகுதியில் மருதமனை கிராமத்தை சேர்ந்தவர். அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட இப்போது 40 வருடங்களுக்கு முன்னர் நான் முதலாவது பல்கலைக்கழகத்துக்கு முதலாவது தெரிவாகிய மாணவனாக இருந்தேன். எந்த பீடத்துக்கும் அந்த கிராமத்திலிருந்து பல்கலைக்கழகம் அதற்கு முன்னர் சென்றிருக்கவில்லை. ஆயினும் எனக்கு இவ்வாறான ஒரு விழா எனக்கு அங்கு எங்கள் ஊரில் நடத்தப்படவில்லை. அதற்கு ஒரு காரணம், அந்த காலத்தில் பல்கலைக்கழகம் என்றாலே என்னவென்று அந்த காலத்தில் எங்களுடைய சமுதாயத்தில் இருந்தவர்களுக்கும் தெரியாமல் இருந்தது.
அது மட்டுமல்ல, அந்த கிழக்கு பிராந்தியத்திலேயே ஓரிரு தமிழ் பாடசாலைகள், மட்டக்களப்பில் இருந்த ஓரிரு தமிழ் பாடசாலைகளை தவிர எந்த பாடசாலைகளிலிருந்தும், முஸ்லிம் பாடசாலைகள் முக்கியமாக இருந்தும் இவரும் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகின்ற கருத்துமே இருக்கவில்லை. அப்படியான ஒரு காலகட்டத்தில் நான் கூட கல்வி கற்பதற்காக இந்த மாணவி ருஷ்டா இடம்பெயர்ந்து கெக்கனுகல்ல மகாவித்தியாலயத்துக்கு சென்ற மாதிரி நானும் கிழக்கு மாகாணத்திலிருந்து வட மாகாணத்தில் யாழ்ப்பாணத்திலே தமிழ், அதாவது தமிழ் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலே உயர்தர பிரிவு கல்விக்காக நான் சென்றேன். அங்கிருந்துதான் நான் பல்கலைக்கழகத்துக்கு நுழைந்தேன். அப்பொழுது அவ்வாறு இருந்தும் அது இந்த விதமான ஒரு பாராட்டு விழா நடக்கவில்லை. ஆயினும் எனது ஊர், அதாவது எங்களுடைய ஊர் மக்கள் அதுக்கு பிறகு விடுத்துக் கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அதனை உணர்ந்து நான் மேற்படுத்த பெறுவதற்காக இங்கிலாந்து சென்று, இங்கிலாந்திலே ரோயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் என்ற அதாவது சத்திர சிகிச்சை நிபுணர்களுக்கான உயர் கல்விப்பீடத்திலே பட்டம் பெற்று நாடு திரும்பிய பொழுது எனக்கு எங்கள் ஊர் மக்கள் பெரிய ஒரு விழா எடுத்து வரவேற்றார்கள். எனவே ஒரு விதத்திலே இந்த நிகழ்ச்சி எனக்கு அந்த விஷயத்தை ஞாபகமூட்டுகின்றது. அத்துடன் இந்த பாடசாலை, இந்த மாணவி ருஷ்டா மாணவி அவர்களுடைய பெற்றோருக்கு எவ்வளவு உவகை, இதை பற்றிய மகிழ்ச்சி இருக்கும் என்று நான் உணர்கின்றேன். என்றால் எனது இரு புதல்விகளும் பேராதனை பல்கலைக்கழகத்தில் வைத்தியப்படத்தில் அவர்கள் என்று நுழைந்த பொழுது எனக்கு ஏற்பட்ட அளவிலா மகிழ்ச்சியை அவர்கள் அவ்வாறு உணர்வார்கள் என்பது நான் அறிவேன். கல்வியை பற்றி நாங்கள் அடிக்கடி கல்வி முக்கியத்துவத்தை பற்றி எல்லோரும் எங்களுக்கு கூறுவார்கள். சட்டத்திரணி புகாரி அவர்களும் சொன்னார்கள், அதிபர் அவர்களும் இதை பற்றி மிகவும் காத்திரமான கருத்துக்களை உங்களுக்கு சொன்னார்கள். கல்வியை பொறுத்தவரையில் கல்வி ஒரு, நாங்கள் இஸ்லாத்திலே அல்லாஹ்விடம் கேட்கிறது, ஒரு நாளும் துஆ அதிகமாக கேட்பார்கள். அதாவது இல்மன் நாஃபியா, அதாவது பயனுள்ள கல்வி எங்களுக்கு கிடைக்குமாறு அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா என்று நாங்கள் பொதுவாக ஒரு நாளும் துஆ செய்வோம். அதாவது கல்வியிலே பிரயோசனம் அளிக்கக்கூடிய கல்விதான் எங்களுக்கு தேவை. கல்வியிலே எத்தனை வகையான கல்விகள் இருக்கின்றன. எனவே நாங்கள் பிரயோசனம் அளிக்கக்கூடிய கல்வியை நாங்கள் இறைவனிடம் கேட்கின்றோம். அவ்வாறான கல்வி இந்த மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது எனது பிரார்த்தனை. இன்றைக்கு உலகம் கல்வினாலே தான் இயங்குகின்றது. The world is knowledge driven. கல்விக்காக உலக நாடுகள் அனைத்தும் தங்களுடைய வருடாந்த பட்ஜெட்டிலே மிகவும் பெரிய தொகையை ஒதுக்குகின்றார்கள். அவ்வாறு ஒதுக்கி அந்த கல்விக்கு மேம்பாட்டுக்காக எல்லா நாடுகளிலும் மிகவும் முயற்சி செய்கின்றார்கள். ஏனெனில் கல்வி இல்லாத சமூகம் கண்ணில்லாத சமூகம் என்று சொல்லப்படும். எனவே கல்வியை பற்றி நாங்கள் மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். முக்கியமாக எங்களுடைய முஸ்லிம் சமுதாயத்திலே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரு நிலைமை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அண்மை காலத்திலே அந்த நிலைமை ஓரளவுக்கு நீங்கி இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய சகோதர சமூகங்களுடன் ஒப்பிடும் பொழுது, சிங்கள சமூகத்தையோ அல்லது முஸ்லிம் சமூகத்தையோ தமிழ் சமூகத்தையோ ஒப்பிடும் பொழுது எங்களுடைய சாதனைகளும் எங்களுடைய அடைவுகளும் மிகவும் குறைவாகவே இருக்கின்றன. இதனை நடப்பதற்கு நான் பல்கலைக்கழகத்துக்கு நுழையும் மாணவர்களுடைய விகிதாசாரத்தை ஒரு அளவு போலாக எடுத்துக்கொண்டால், பல்கலைக்கழகத்திலே எங்களுடைய சனத்தொகை கேட்பது, அதாவது இலங்கை மக்களிலே முஸ்லிம்கள் கிட்டத்தட்ட 8 தொடக்கம் 10% இருப்பதாக அறிகின்றோம். இந்த விகிதாசாரத்திற்கு ஏற்ற அதற்கு சமமான ஒரு விகிதாசாரம் பல்கலைக்கழக நுழைவிலே இல்லை. இன்று கடைப்பிட பொறுத்தவரையில் ஒரு அளவுக்கு அந்த இலக்கை நாங்கள் அடைந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட 10% கலைப்பிட மாணவர்கள் முஸ்லிம் மாணவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்றது.
எனவே கலைப்பிடத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய மாணவர்கள் அளவுக்கு அதிகமாகவே நுழைகின்றார்கள். ஆயினும் வைத்தியப்பீடத்திலோ அல்லது பொறியியல் பீடத்திலோ விஞ்ஞான பீடங்களிலோ எங்களுடைய மாணவர்களுடைய நுழைவு வீதம் மிகவும் குறைவு. கிட்டத்தட்ட 3-4% தான் எங்களுடைய மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு இந்த பீடங்களுக்கு நுழைகிறார்கள். அதாவது எங்களுடைய வீதாசாரத்தின் அரைப்பகுதி தான் இந்த பல்கலைக்கழகத்தில் முஸ்லிம் மாணவர்கள் நுழைவு.